வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 5ல இருந்து டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டாபிக் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஐடியல் கிறிஸ்டல் அப்படின்னா என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஒரு ஐடியல் கிறிஸ்டல் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் முழுமையாகவுமே ஒரே மாதிரியான யூனிட் செல்னாலையும் சேம் லாட்டிஸ் பாயிண்ட்னாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். அட் அப்சல்யூட் ஜீரோல, அதாவது ஒரு ஜீரோ டெம்பரேச்சர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாலிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆர்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதாவது டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது. பட் நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் ரைஸ் பண்ணா கூட என்ன வந்துடும், டிஃபெக்ட் வந்துடும். இப்போ டிஃபெக்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது டிஃபெக்ட் வரும்னு சொல்றோமோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா n ஈக்குவல் டு NE பவர் மைனஸ் W/2RT அப்படிங்கிறது. இதுல இந்த என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப்ல, ஓகேவா. இதுங்கிறது நம்பர் ஆஃப் லாட்டிஸ் சைட். இதுல W அப்படிங்கிறது எவ்வளவு எனர்ஜி ரெக்யர்டு டு ப்ரொடியூஸ் டிஃபெக்ட்னு அர்த்தம், எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது ஒரு டிஃபெக்டை உருவாக்க அப்படிங்கிறது. ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். நம்ம இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும் போது தானே நம்மளுக்கு டிஃபெக்ட் உருவாகும்னு சொல்றோம், ஓகேவா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்னது, n ஈக்குவல் டு NE பவர் மைனஸ் W/2RT. இல்ல என்னங்கிறது நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப், என்னங்கிறது நம்பர் ஆஃப் லாட்டிஸ் சைட்டு, டபிள்யூங்கிறது என்னது எனர்ஜி ரெக்யர்ட் டு ப்ரொடியூஸ் டிஃபெக்ட், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். இப்போ நம்ம இதுல வந்துட்டு டிஃபெக்ட்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸ்டாக்கியோமெட்ரி டிஃபெக்ட்னு ஒண்ணு, இன்னொன்னு நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் இருக்கு. 2 டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யார பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட பத்தி பார்க்க போறோம். ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் கீழே ரெண்டு கேட்டகரி வராங்க, ஷாட்கி அண்ட் ஃப்ரங்கல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, இதை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு, ஷாட்கி அண்ட் ஃப்ரங்கல். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம் டெஃபினிஷன். அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் ஃபார்முலா ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல் ஃபார்முலால இருக்கிறபடியே அதுல நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கவுண்டிங்கும் அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸோட கவுண்டிங்கும் சிமிலரா இருக்கு, கெமிக்கல் ஃபார்முலா படியே அதுல அமைஞ்சிருக்கு அந்த கிறிஸ்டல்ல அப்படின்னா நம்ம அந்த கிறிஸ்டல் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கிறிஸ்டல் சொல்லுவோம். இப்போ இதை நான் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்க கவுண்டிங்கை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறோம். பிங்கிறது நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கக்கூடிய கவுண்டிங்னு எடுத்தோம்னா ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு நெகட்டிவ் அயான் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இதே பேட்டர்ன்லேயே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்ப ஸ்டாக்கியோமெட்ரியில ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ல ரெண்டு கேட்டகரி யாரு, ஷாட்கி அண்ட் ஃப்ரங்கல். ஸோ அதை நான் டிஃபரன்ஸ் ஃபார்மா கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாட்கி, நெக்ஸ்ட் ஃப்ரங்கல். ஷாட்கி டிஃபெக்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ரெண்டுமே எதுல தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அயானிக் சாலிட்ஸ்ல தான் நடக்கும். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, சிமிலாரிட்டி. அது மாதிரி ஷாட்கி டிஃபெக்ட் ஏற்படக்கூடிய கிறிஸ்டல்ஸ்ல அந்த அயானிக் சாலிட்ஸ்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கணும், ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கணும். அப்ப இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இதுக்கு என்ன இருக்கணும், லோவர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கணும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு, இந்த மாதிரிலாம். இப்ப சோடியம் குளோரைடுக்கும் போது கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஓகேவா. சீசியம் குளோரைடுக்கு அப்படிங்கும்போது கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வரும், 8. இங்க லோவர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கக்கூடிய அயனிக் சாலிட்ஸ்ல தான். எக்ஸாம்பிளுக்கு AgBr சில்வர் புரோமைடு, ஜிங்க் சல்பைடு, இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ இங்க ஷாட்கி டிஃபெக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான் மிஸ் ஆயிரும். இதுல என்னது மெயின் பாயிண்ட், ஈக்குவல் நம்பர் ஆஃப், அதாவது கேட்டயானும் நெகட்டிவ் அயான்ஸ் ஆனயான்ஸும் மிஸ் ஆகும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல போய் லொகேட் ஆகும். அதாவது
இதுல வந்துட்டு பொதுவா கேட்டயானோட சைஸ் வந்து ஸ்மாலர் தென் ஆனயான்ஸ். ஸோ கேட்டயான்ஸ் வந்து எங்க போய் இருந்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட லாட்டிஸ் பாயிண்ட்ல இல்லாம வேற இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல இடையில போய் உட்கார்ந்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய டிஃபெக்ட் தான் நம்ம ஃப்ரங்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஷார்ட் கீல இப்போ ஒரு கேட்டயான் மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு ஆனயான் ரெண்டுமே ஈக்குவலா மிஸ் ஆயிரும். அப்போ ரெண்டு கேட்டயான் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு ஆனயான். அப்போ ஈக்குவலா மிஸ் ஆகிறதுனால இங்க கிறிஸ்டல் ரிமைன்ஸ் எப்படிதான் இருக்கும்? நியூட்ரலா தான் இருக்கும். ஓகேவா? கிறிஸ்டல் ரிமைன்ஸ் என்னது? நியூட்ரல். பட் இங்க என்னன்னு பார்த்தோம்னா இங்க யாரும் மிஸ் ஆகல. எங்க போய் இருக்காங்க? பாசிட்டிவ் அயன்ஸ் போய் எங்க உட்கார்ந்துக்குது? கேட்டயான்ஸ் போய் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல உட்கார்ந்துருது. இதனால இங்கேயும் என்னதான் அந்த சார்ஜ் ரிமைன்ஸ் நியூட்ரல் தான். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு கேட்டயான் அண்ட் ஆனயான் மிஸ் ஆகுறதுனால கிறிஸ்டலோட டென்சிட்டி வந்துட்டு குறைஞ்சிரும். டென்சிட்டி லோவர் ஆயிரும். இங்க டென்சிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட். ஏன்னா எதுவுமே வெளியில போல, உள்ளேதான் என்ன இருக்கு? இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ அதனால என்ன இருக்கும்? டென்சிட்டில எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே இருக்கும். ஃப்ரங்கல் டிஃபெக்டை பொறுத்தவரை இங்க என்ன ஆயிரும்? ஷார்ட்கி டிஃபெக்ட் அதிகமாக ஆக டிஃபெக்ட் அதிகமாக கிறிஸ்டலோட டென்சிட்டி என்ன ஆயிட்டே இருக்கும்? லோவர் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ரேஷியோ ரெண்டுலயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். பாத்திரலாம் வாங்க. ஷார்ட்கியை பொறுத்தளவுல ரேடியஸ் ரேஷியோ என்னது? கேட்டயான் பை கேட்டயானோட ரேடியஸ் டிவைடட் பை ஆனயானோட ரேடியஸ் ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம ரேடியஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இங்க ஷார்ட்கி டிஃபெக்டை பொறுத்தளவுல இஸ் நாட் லோவர் தென் 1, அதாவது யூனிட்டி. ரேடியஸ் ரேஷியோ ஒன்னுக்கு கீழே குறையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஷார்ட்கி டிஃபெக்ட்ல இங்க வந்துட்டு எப்படிதான் இருக்கும்? ரேடியஸ் ரேஷியோ லோவரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரேடியஸ் ரேஷியோ லோவரா தான் இருக்கும். ஓகேவா? டென்சிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரேடியஸ் ரேஷியோ பார்த்திருக்கோம். அடுத்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்துட்டு ஷார்ட்கி டிஃபெக்டை பொறுத்தளவுல லோவரா இருக்கும். இங்க வந்துட்டு பார்த்தோம்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே. சோ இங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரங்கல் டிஃபெக்டை பொறுத்தளவுல பாசிட்டிவ் அயன்ஸ் வந்துட்டு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல போய் உட்கார்ந்துக்குன்னு சொல்றோமா, அப்போ நெகட்டிவ்க்கு ரொம்ப பக்கத்திலே போய் உட்கார்ந்துக்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு அயான்ஸ் மிஸ் ஆதானே ஆகுது. ஸோ அதனால இங்க டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படிதான் இருக்கும்? லோவரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஷார்ட்கி டிஃபெக்ட்ல டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதான் ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் சொல்றாங்க. அயான்ஸ் மிஸ் ஆகுறது அதிகமாகும் சொல்றாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சரை வச்சு சில டிஸ்கஷன்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. அதாவது அட் ரூம் டெம்பரேச்சர்ல ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து 10⁻15 இருக்குமா ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்ல. ஓகேவா? ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் பாயிண்ட்ல பார்த்தோம்னா அட் ரூம் டெம்பரேச்சர்ல 10⁻15 வரைக்கும் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 500 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணோம்னா டிஃபெக்ட் வந்து அதிகமாகுது, 10⁻6 வரைக்கும் அதிகமாகுது. இதே 800 டிகிரி செல்சியஸ் போடும்போது 10⁻11 வரைக்கும் டிஃபெக்ட் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல கம்மியா தான் இருக்கு. பட் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன ஆயிட்டே வருது? சாரி, 500 டிகிரி செல்சியஸ்ல 11, இதுல 6. ஓகேவா? டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன ஆயிட்டே வருது? டிஃபெக்டும் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஷார்ட்கி டிஃபெக்டா வேற ஒன்றும் இல்லை, என்ன ஆகும்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் மிஸ் ஆகும். இதுல இன்னும் மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா சைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு ஷார்ட்கி டிஃபெக்டை பொறுத்தளவுல கேட்டயானும் சரி ஆனயானும் சரி
ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ், ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், சிமிலர் சைஸா இருக்கும். பட் இங்க ஃப்ரங்கல் டிஃபெக்ட பொறுத்தவரை சைஸ் வந்து வேரி ஆகும். அதாவது கேட்டையானோட சைஸ் ஸ்மாலராகவும் ஆனையானோட சைஸ் லார்ஜராகவும் இருக்கும். ஓகேவா, இந்த சைஸை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அயானிக் சாலிட்ஸ்ல தான் ரெண்டுமே நடக்கும். இங்க அயானிக் சாலிட்ஸ் ஹையர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கக்கூடியதுல ஷாட்கி டிஃபெக்ட் இருக்கும், லோவர் கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கிறதுல ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இங்க ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான்ஸ் மிஸ் ஆகும். இங்க கேட்டையான்ஸ் வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ல இருந்து மிஸ் ஆகி இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல லொக்கேட் ஆயிருக்கும். அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். இங்க வந்துட்டு அயான்ஸ் மிஸ் ஆகுறதுனால கிறிஸ்டலோட டென்சிட்டி குறைஞ்சிரும். அங்க ஃப்ரங்கல் டிஃபெக்டை பொறுத்தவரை டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டாவே இருக்கும். இங்க அயான்ஸோட சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். ஃப்ரங்கல் டிஃபெக்டை பொறுத்தவரை சைஸ் வேரி ஆகும். அதாவது கேட்டையானோட சைஸ் ஸ்மாலர் தென் ஆனையான். ஓகேவா, நெக்ஸ்ட் ரேடியஸ் ரேஷியோ இங்க ஷாட்கி டிஃபெக்டை பொறுத்தளவுல 1 விட லோவரா வரவே வராது. எப்பவுமே 1 விட அதிகமா தான் இருக்கும். இங்க ரேடியஸ் ரேஷியோ எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அது மாதிரி ஷாட்கி டிஃபெக்டை பொறுத்தளவுல டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்கும். ஃப்ரங்கல் டிஃபெக்டை பொறுத்தளவுல டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டேன், ஆனையான் பக்கத்துலயே போய் பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்கு, ரெண்டு பேர்ல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இங்க டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ண ஷாட்கி டிஃபெக்ட் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சில கம்பாரிசன் வேல்யூஸ் தான் அட் ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம இப்போ பார்த்தோம்னா இது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்துருப்பாங்க. அட் ரூம் டெம்பரேச்சர்ல பார்த்தோம்னா 10^15 டிஃபெக்ட்ஸ் இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட லாட்டிஸ் பாயிண்ட்ல. நம்ம ஒரு 15 டிகிரி அதாவது 500 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது அங்க 10^11 மாறுது. டிஃபெக்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. 800 டிகிரி செல்சியஸ் போடும்போது இன்னும் அதிகமாகுது. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கு, டிஃபெக்ட்ஸும் அதிகமாகிறத பார்க்க முடியுது. எதன் மூலமா, அந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடி மூலமா நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல நம்ம நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.